ஜியோல இப்போ வேல்யூ பிளானா எந்த பிளான் இருக்கு அப்படிங்க பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜா பார்க்க போறோம். அதில சில மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அதில வந்து பெஸ்ட்டான பிளான்ஸ்ல சிலது பார்த்தீங்கன்னா 1.5 ஜிபி ரேஷியோல இருக்கு. அதுலயும் சில பிளான்ஸ் தான் குடுத்துருக்காங்க. வாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத சிம்பிளா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 209. இந்த 209ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான வேலிடிட்டி வேற லெவல்ல இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டேஸ் வந்து 22 டேஸ் தான். அந்த 22 டேஸில் உங்களுக்கு பர் டேக்கு 1 ஜிபி டேட்டா பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது ஒரு வேல்யூ ஃபார் மணி பிளானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் 1 ஜிபி பிளானில் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி இருந்த எல்லாமே தூக்கிட்டாங்க. ரூ. 249 பிளான்லாம் போயிடுச்சு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இருக்கிறதுல வேறு வழியே இல்லாமல் நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணல. மேபி உங்களோட பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இதை சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்க்க போகிற பிளான் ரூ. 189. இந்த ரூ. 189 பார்த்தீங்க அப்படின்னா 28 நாள் வேலிடிட்டியில் உங்களுக்கு 2 ஜிபி டேட்டா வந்து கிடைக்கும். 2 ஜிபியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுறாதீங்க. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த 28 நாளைக்கும் 2 ஜிபி தான் உங்களுக்கு வந்து டேட்டாவை கொடுப்பாங்க. இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கால் மட்டும் தான் பேசுவேன். டேட்டா மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது வாட்ஸ்அப் மெசேஜ், குரூப் மெசேஜோட தான் என்னோட லைஃபே போகும். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்குள்ளே வரமாட்டேன். வந்தாலும் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குமே இது வந்து சஃபிஷியண்டாக இருக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ டேட்டா எப்பயாவது வந்து கால் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா? சிம்மை ஆக்டிவில் ஓரளவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா? அவங்க மட்டும் இதை கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் மேபி பார்த்தீங்கன்னா 799 வந்து வருது வருது போகுது. வெப்சைட்டை ஒவ்வொரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி இந்த பிளானை அவங்க ஈஸியாக தூக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இதுவே வேல்யூ பிளானில் போட்டிருக்கான் அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க. எங்கேருந்து எங்கே வேல்யூவில் இருக்கிறதா டக்கு டக்குன்னு தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இதுவே ஒரு சிம்பாலிக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து மாறிட போகுது. 84 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஜிபி டேட்டா பர் டே கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாருக்கான ஆப்ஷனும் இருக்குது. அது எல்லாருமே வந்து பேசிக்காக கொடுக்குறதா. இருந்தாலும் அதுவும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பாட்டமில் இருக்கும். ஹிடனா போய் நம்ம வந்து அதை வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் மோஸ்ட்லி வேல்யூ பிளானில் இப்போ வந்து அட்வான்டேஜாக இருக்கிறது. டேரிஃப் ஏற்ற போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதாவது ஒரு மைண்ட் செட் வந்து ஜஸ்ட் வந்து வளர்த்திக்கோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல் ஆகும் 2 மாதம் கழிச்சு. ஒரு நல்ல மாற்றம் தான் நடக்கட்டும்.